உங்களுடைய வாயால எத்தனை விதமான சவுண்டை உருவாக்க முடியும்னு உங்களுக்கு தெரியுமா? அட! அது உங்க வாயி, நீங்க எத்தனை விதமான சவுண்டை வேணாலும் உருவாக்குவீங்க. சரி, நம்முடைய தாய்மொழியான தமிழ் மொழியை பேசுவதற்கு எத்தனை விதமான சவுண்டை உருவாக்கணும்னு உங்களுக்கு தெரியுமா? போட்டி போட்டு பேசுறதுக்கு நான் என்ன புலவனா? அட! நம்ம கதை நமக்கு தெரியாதா என்ன? நாம அடுத்தவங்க கதையை பற்றி பேசலாம். ஆங்கில மொழியை பேசணுன்னா, அதாவது இங்கிலீஷில் பேசணுன்னா, எத்தனை விதமான சவுண்டை நம்மளுடைய வாயால் உருவாக்கணும்னு தெரியுமா? சாரி, எனக்கு தெரியாது. அட, தெரியலனா என்ன, தெரிஞ்சுப்போம். நண்பர்களே, ஆங்கில மொழியை முழுமையாக, சரியாக, எளிமையாக கற்றுக்கொள்ள உரிய இடத்தை, மிகச் சரியான தளத்தை நேர்த்தியான நேரத்தில் அடைந்துள்ளீர்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த ஒளிப்பதிவு ஆங்கில மொழிக்கான ஒரு முன்னுரை அல்ல, மாறாக உலக மொழிகள் அனைத்திற்குமான ஒரு முன்னுரை. நம்முடைய ஆங்கில பாடத்தின் அடிப்படை. கவனமாக கேட்டு உள்வாங்கிக் கொள்ளுங்கள். பின்வரும் வீடியோக்களில் இந்த பதிவை மேற்கோள் காட்டுவேன். அப்போது உங்களுக்கு புரிந்து கொள்ள பயன்படும். ஆரம்பிக்கலாமா? அறிவியல் அறிஞர்களின் கருத்துப்படி மனித இன வரலாற்றில் நம்முடைய மூதாதையர்கள் சுமார் 2 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னர் பேச பழகி கொண்டனர். ஆனால் தன் அருகில் இல்லாதவர்களிடம் தான் சொல்ல விரும்புவதை தெரிவிக்க வேண்டிய அவசியம் தோன்றிய போது ஓவியங்கள் வழியாக தெரிவிக்க தொடங்கினார்கள். இந்த அணுகுமுறை பல கோடி மனிதர்களால் பல்வேறு வளர்ச்சி பெற்று பல்வேறு பரிணாம வளர்ச்சி அடைந்து தற்போது நாம் பயன்படுத்தும் மொழிகளும் எழுத்து முறைகளும் நமக்கு கிடைக்கப் பெற்றுள்ளன. ஒருவேளை அக்காலத்தில் தொலைபேசி அவனுக்கு கிடைத்திருந்தால் எழுத்து முறைகள் உருவாகாமலேயே கூட போயிருக்கலாம். சுமார் 2 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னர் பேச பழகிய மனிதன் சுமார் கிமு 3000 ஆண்டுகளில்தான் எழுத்துக்களை உருவாக்கி இருக்கக்கூடும் என ஆராய்ச்சியாளர்கள் கருதுகிறார்கள். அதாவது அடுத்தவர்களிடம் பேசுவதற்காக தன்னுடைய வாயினால் உருவாக்கிய ஒவ்வொரு வித்தியாசமான சத்தத்திற்கும் ஒரு அடையாளத்தை உருவாக்கினான். அந்த அடையாளங்கள்தான் எழுத்துகள். அதாவது எந்த ஒரு மொழியின் ஒவ்வொரு எழுத்தும் ஒரு குறிப்பிட்ட தனித்துவமான ஒலியை, ஒரு குறிப்பிட்ட சவுண்டை சுட்டிக்காட்டும் அல்லது குறிப்பிட்டு காட்டுவதற்கான ஒரு அடையாளம். அது ஒரு சிம்பல். நல்லா கவனிங்க. உதாரணமாக, நான் இப்போ ஒரு ஒலியை எழுப்ப போகிறேன். இக் இக் அப்படிங்கிற இந்த சத்தத்தை ஒரு அடையாளம் வழியாக மற்றவர்களுக்கு சுட்டி காட்டுவதற்கு தமிழ் மொழியில் நாம் பயன்படுத்தக்கூடிய அடையாளம்தான் இக். இதே இக் அப்படிங்கிற சத்தத்தை குறிப்பிட ஆங்கில மொழியில் பயன்படுத்தும் அடையாளம் அல்லது எழுத்துதான் கே. அதுவே ஹிந்தியில் இக். இந்த ஒவ்வொரு ஒலியையும் ஆங்கிலத்தில் ஃபோனிம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ இந்த வீடியோ தொடக்கத்தில் கேட்ட 2வது கேள்வி ஞாபகம் இருக்கா? தமிழ் மொழியை பேசுவதற்கு எத்தனை விதமான சவுண்டை உருவாக்கணும்னு தெரியுமா? இப்போ உங்களுக்கு விடை தெரியும். கண்டுபிடிச்சிட்டிங்களா? 247 எழுத்துகள், 247 சவுண்ட்ஸ், 247 ஃபோனிம்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுதான் இல்லை. நாம் 1ஆம் வகுப்பில் படித்த அகர வரிசை அட்டவணை ஞாபகம் இருக்கா? உயிரெழுத்துகள் 12, மெய்யெழுத்துகள் 18, உயிர் எழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்து உருவாகும் உயிர்மெய் எழுத்துகள் 216. அதாவது உயிரெழுத்துகள் 12, மெய்யெழுத்துகள் 18, மொத்தம் 30. இந்த 30 எழுத்துகள் மட்டுமே ஒவ்வொரு தனித்துவமான ஒலியின் அடையாளங்கள். இந்த உயிர்மெய் எழுத்துகள் ஒரு மெய்யெழுத்தும் ஒரு உயிரெழுத்தும் சேர்ந்து உருவாகும் ஒரு சவுண்ட். இக், ஆ, கா. கா என்ற சத்தம் 2 சத்தங்கள் அல்லது 2 ஃபோனிம்ஸ் அடுத்தடுத்து சேர்ந்து ஒலிக்கின்றன.
இப்போ இரண்டாவது கேள்விக்கு பதில் சொல்லுங்க. கரெக்ட். தமிழ் மொழி பேச நாம் நம்முடைய வாயால் 30 தனித்துவமான சவுண்ட்ஸை உருவாக்குறோம். அது மட்டும் இல்லைங்க, இந்த 30 சவுண்டை மட்டும் வைத்து தமிழ் பேசினா எப்படி இருக்கும் பேசி பாருங்க. தூய தமிழ் பேசுகிறவங்களுக்கு தான் இந்த 30 சவுண்ட்ஸ்லாம் பத்தும். நம்மளை மாதிரி தர லோக்கலாக பேசணும்னா அதுக்கு தான் சில பல சவுண்ட்ஸை வேறு மொழிகளில் இருந்து நைஸாக உருவி சரி, நாம் வந்த வேலையை பார்ப்போம் வாங்க. மூன்றாவது கேள்வி ஞாபகம் இருக்கா? இங்கிலீஷில் பேசணும்னா எத்தனை சவுண்டை உருவாக்கணும்? 26 எழுத்துகள், 26 ஃபோனிம்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுவும் இல்லை. ஆங்கில மொழியில் 44 சவுண்ட்ஸ் இருக்குது. அட, 26 எழுத்துக்கள் தானே இருக்குது. அப்புறம் எப்படி 44 சவுண்ட்ஸ் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆங்கிலத்தில் ஒரு எழுத்து தனியாகவோ அல்லது 2 எழுத்துக்கள் சேர்ந்தோ ஒரு குறிப்பிட்ட சத்தத்தின் அடையாளமாக பயன்படுத்தப்படுகிறது. தமிழ் மொழியில் அப்படி இல்லை. ஒவ்வொரு சவுண்டுக்கும் வெவ்வேறு தனித்தனி எழுத்துக்களை பயன்படுத்துகிறோம். உதாரணமாக இச், இந்த சத்தத்திற்கு இச் இந்த ஒரு எழுத்தை பயன்படுத்துகிறோம். ஆனால் இங்கிலீஷில் சிஹெச் இந்த 2 எழுத்துகள் சேர்ந்து இச் என்ற சத்தத்தை அடையாளப்படுத்துகின்றன. இவ்வாறு ஆங்கில மொழியை பேசுவதற்கான 44 சத்தத்தையும் 26 எழுத்துக்களை தனித்தனியாகவோ அல்லது 2 எழுத்துக்களின் காம்பினேஷனாகவோ பயன்படுத்தி அடையாளப்படுத்துகிறோம். இப்போது ஒரு முக்கியமான குறிப்பையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். தமிழில் இக் இந்த சவுண்டுக்கான எழுத்து இக். இந்த எழுத்தின் பெயரும் இக் தான். ஆனால் இங்கிலீஷில் அப்படி இல்லை. இக் இந்த சவுண்டுக்கான எழுத்து கே. இந்த எழுத்தின் பெயர் கே. அதாவது ஒரு எழுத்தினுடைய சவுண்டு வேறு, அதனுடைய பெயர் வேறு. இந்த சவுண்ட்ஸ் அண்ட் ஃபொனட்டிக்ஸ் பற்றி கிராமர் கிளாஸஸ்லாம் முடிச்சுட்டு ஃபொனட்டிக்ஸ் கிளாஸில் விரிவாக கற்றுக்கலாம். அடுத்த வீடியோவில் வார்த்தைகளை பற்றி விரிவாக கற்று தெரிந்து கொள்ளலாம். மறக்காமல் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.